ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி கனவா மீன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்லேயே நம்ம கனவா மீன் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நூடுல்ஸ் மாதிரியும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது போட்டியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும், முள் எதுவும் இருக்காது. இப்போ கடாயில் ஆயில், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. கனவா மீனை போட்டுக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தண்ணி விடும், நிறையா தண்ணி விடும். அதனால் இதை தனியாக வதக்கி எடுத்துகிட்டு போட்டோம்னா நம்ம கிரேவி செய்யும்போது அந்த மீன் ஸ்மெல் இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்கள். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கடலெண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு கருவேப்பிலை போட்டு கறி மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே மசாலா போடுறதுனால மசாலா வாசனை எதுவும் வராது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 1 நல்லா நறுக்கி போட்டுக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி 1 அதையும் நறுக்கி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு வதக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்க கனவா மீனை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, அதையும் அதில் சேர்த்து தான் வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்க தேவையான மசாலாவும் பார்த்துக்கலாம். அது பாட்டும் ஒரு சைடு வதங்கட்டும். தேங்காய் 1/2 மூடி, கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், பட்டை சிறுத்துண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம். கிரேவிக்கு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கிறதுனால ரொம்ப சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப விட்டால் சுண்டுறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு சுண்டினதும் நம்ம இறக்கிட்டு மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சூடான சாதத்துக்கு இந்த மாதிரி பசங்க சாப்பிட்டோம்னா எதுவும் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது ரொம்ப அதிகம் வேக வைக்கிறதுனால இது குலையாது. இந்த கனவா மீனுன்றது அந்த போட்டியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.